சங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சங்கத்தினுடைய தலைவர் தோழர் மேலமைச்சி அவர்களே, இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள், எனக்கு முன்னால் பேசியிருக்கிற அன்பு சகோதரர்களே, இறுதியில் இந்த விழாவை சிறப்பிருக்கின்ற முனைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தொழில் திருமாவளவன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஜெய்பிற்கான இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, முதலாம் ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சங்கத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கே பல கூட்டமைப்பில் இருக்கின்ற சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனால் என்ன வருத்தம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த சுமையையும் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே செய்து முடிப்பார் என்று அவர் மீது சுமத்திவிட்டு நாமெல்லாம் ஒதுங்கி இருப்பது வேதனைக்குரிய விஷயம். நான் வருத்தமாக பதிவு செய்கிறேன். நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இன்றைக்கு பலமுறை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் ஆர்டிகல் 64 நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தியிருக்கிறார். தலைமைச் செயலாளரை சந்தித்திருக்கிறார், முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார். ஆனாலும் அது நடைபெறாமல் போனதற்கு காரணம் அவர்தானா என்றால் நிச்சயமாக கிடையாது. இங்கே கூடியிருக்கின்ற நாம் தான் அதற்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றி ஒரு பென்ஷன் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அது பல சங்கங்களுடைய வெற்றியாக பார்க்கிறார். ஆனால் அந்த வெற்றி எப்படி கிடைத்தது? இன்றைக்கு பல துறையை சார்ந்த அலுவலர்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள், சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்முடைய SC/ST அலுவலர்கள் நடத்தியிருக்கிறோமா? ஆட்சியாளர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் கெஞ்ச வேண்டும், உங்கள் சங்கங்களை தயவு செய்து நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் பேசுகிறோம் என்ற அளவிற்கு நம்முடைய போராட்டம் இருந்திருக்க வேண்டுமே தவிர, ஒட்டுமொத்த வழியும் அவர் மேல போட்டுவிட்டு நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொல்வது என்பது நாம் நம்முடைய வெற்றிக்கான யுக்தி என்பது இல்லை என்பதை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நாம் ஒரு புதிய உரிமையை உருவாக்க முடியவில்லை, பெற முடியவில்லை. அரசியல் சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை இடஒதுக்கீட்டு உரிமைகளும் மத்திய அரசும் இன்றைக்கு இருக்கின்ற நிர்பந்தத்தால் மாநில அரசும் தொடர்ந்து நம்முடைய இடஒதுக்கீட்டு உரிமைகள் பறிபோய் கொண்டே இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் வெறும் ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையாக மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசு துறை என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் இடஒதுக்கீட்டை பெற முடியும். ஆனால் இன்றைக்கு குரூப் டி என்ற ஒரு போஸ்டே கிடையாது. அத்தனை பதவிகளும் காலி செய்து விட்டார்கள். இங்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அலுவலர்களாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் வந்து நிற்கிறோம். அதிலே உணவு உள்ளவர்கள், கொள்கை கோட்பாடு பேசுகிறவர்கள் மட்டும்தான் கூட முடியும். ஆனால் ஒரு பலம் வாய்ந்த ஒரு போராட்டத்தை நம்மால் நடத்த முடியாததற்கு காரணம், நாம் இருக்கிற மற்ற தொழிலாளர்கள் ஊழியர்களை நாம் அரவணைத்து அழைத்து செல்லாதனுடைய பலன்தான் நம்முடைய போராட்டங்களுக்கு தோல்வி என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆகவே என் அருமை சகோதரர்களே, தலைமைச் செயலர் ஊழியர்கள் என்று சொன்னால் மிகவும் பெரிய, மற்ற ஊழியர்களுக்கெல்லாம் பெரிய பிரமாண்டமாக தெரியும். அவர்களுக்கு என்ன தலைமைச் செயலகத்திலே வேலை செய்கிறார், அவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு பிம்பம் ஏற்கனவே இருந்தது. அத்தனை பிம்பங்களுக்கு உழைத்து சிக்குநூறாகி போனது. ஆனாலும் இன்றைக்கு அருமை தோழர் மீன சுலோச்சனா உள்ளிட்ட சகோதரர்கள், தோழியர்கள் இன்றைக்கு மீண்டும் ஒரு எழுச்சியாக இந்த சங்கத்தை வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற இந்த கூட்டமைப்பில் இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் உறுதுணையாக இருக்கும். இனி வரும் காலங்களில் இழந்த இடஒதுக்கீட்டு உரிமைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது பழி சுமத்தி விட்டு போகாமல்
அவர் ஆட்சியாளர்கள் அவரை அழைத்து பேசக்கூடிய அளவிற்கு பின்னால் இருந்து நம்முடைய தொழிற்சங்கங்களும் போராட்டங்கள் எடுக்க வேண்டும். அப்படி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் அது முழுமையான வெற்றி பெறையும் என்பதை சொல்லி இந்த ஆண்டு விழாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சங்கத்தின் சார்பிலே எங்களுடைய தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுடைய சார்பிலே பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லி முடிக்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் பாரத்.